கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற ஒரு பெரிய சுவாபம் இதுதான். தேவன் மனிதனை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஒரு யோசுவாவை கொண்டு சூரியனை சந்திரனை நிப்பாட்டினார். மோசேயை கொண்டு செங்கடலை பிளந்தார். எலியாவை கொண்டு மலையை கட்டளையிட்டார். இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்த பொழுது தம்மையே அறியாதபடி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு பதிலாக நம்மையே பிரசங்கித்து விடுகிறோம். நம்மளையே மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறோம். நாம் செய்கிற ஊழியத்தை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பெருமைப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். அதுதான் ஒரு பிரசங்கியாருடைய பெரிய ஒரு வேலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரொம்ப கவனமாய் ஊழியங்களை செய்ய வேண்டும். எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறோம். நாங்கள் ஒரு ஊழியக்காரங்க தான், உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பதான் இயேசு பெருகுவார், கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே பெருகுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிரசங்கத்தில் நம்மை பற்றி பெருமையா பேசுகிறோமா? நம் குடும்பத்தை பற்றி பெருமையா பேசுகிறோமா? நம்ம அழகை பற்றி பெருமையா பேசுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அதில் ஒரு சாட்சி இருக்கலாம். தேவன் இப்படி செய்தார் என்ற ஒரு சாட்சி இருக்கலாம். ஆனால் இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கிக்க வேண்டுமா? அவர்தான். அப்ப கர்த்தர் என்றால் ஆதி புஸ்தகத்திலிருந்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். எப்பவும் நாம இயேசுவின் நிமித்தம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியக்காரர் என்று நாம் சொல்ல வேண்டும். நாங்கள் ஊழியக்காரங்க, அவர் யாரை கொண்டுனாலும் பயன்படுத்துவார், யாரை வேணாலும் அவர் காரியங்களை சொல்ல வைப்பார். பாருங்க, ஒரு கழுதையை கொண்டு பேசினார் அல்லவா? இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்கிற தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு இருக்க வேண்டும். அதனால நமக்குள்ள பெருமை வந்துவிடக்கூடாது, அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்கணும். இயேசுதான் கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும். நாங்க இயேசு நிமித்தம் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கணும். இந்த ஒரு வெளிப்பாடு தாழ்மை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஜெபிப்போமா? நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தரை மட்டும் சொல்லுங்க. அது ஒரு பெரிய பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம். அவர் பெருகுவார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவராஜ்யத்துக்கு வரணுமப்பா. அதனால இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு கிரியை செய்யட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும், அற்புதங்களை செய்யும். விருப்பத்தின்படியே செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.